இருக்கின்றார். அது மட்டுமல்லாது அந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்ட போது நொச்சியாகம போலீஸ் நிலையத்துக்கு அவர் செல்வதற்கு முதல் உதயராசா வந்ததாகவும் ஊடகங்களிலே அன்று செய்தி வெளியாகி அதன் பின்னர் இந்த இது தொடர்பில் உதயராசாவிடம் விசாரணை நடத்த வேண்டும் என்று இவர் அன்றிருந்த ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதுகின்றார். கடிதங்கள் எல்லாம் எழுதப்படுகிறது. இல்லை சத்தியலிங்கம் கூறுகிறார், இல்லை இணைக்க வேண்டும் என்று. ஸ்ரீதரன் கூறுகிறார் இணைக்க முடியாது. நீண்ட வாத பிரதிவாதத்துக்கு பின்னர் அந்த கூட்ட குறிப்பில் இது இருக்கலாம், சிலவேளை இது கதைக்கப்பட்ட பின்னர் அது நீக்கப்படலாம், அது தெரியாது. கூட்ட குறிப்பு யார் பார்ப்பது என்று. இவ்வாறு அன்று உதயராசாவை இணைத்திருந்தால் சத்தியலிங்கம் கூறுவது போன்று நிச்சயமாக ஒரு ஆசனம் கிடைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இன்று அந்த உதயராசாவை மக்கள் தமிழரசு கட்சியின் சார்பில் வெற்றி பெற்றவர் என்று மிகவும் லாபகமாக கூறியிருப்பார் அல்லது கூறப்பட்டிருப்பார். ஒருவேளை அவர் இன்று நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருப்பார் என்றால் வைத்தியர் சத்தியலிங்கம் கூறுவது போன்று அவருக்கு வவுனியா பகுதியில் ஒரு கணிசமான ஆசனம் இருக்கின்றது. இவ்வாறான குற்றச்சாட்டுக்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டிருந்ததையும் யாரும் மறக்க முடியாது. ஆனாலும் அது நீண்ட போராட்டத்தின் பின்னர் அவருடனான உடன்பாடு எட்டப்படுவதில்லை என்று கட்சி முடிவெடுக்கிறது. அந்த இடத்தில் மாவை சேனாதிராஜா அதே போன்ற அந்த கட்சியில் இருந்த மூத்தவர்கள் பலர் அதனை நிராகரிக்கின்றார்கள். அன்று அந்த இணைப்பு தொடர்பில் அல்லது இன்று உதயராசாவும் தமிழரசு கட்சிக்குள் இருந்து இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கின்றது. அதன் பின்னர் அந்த பகுதியிலே இடம்பெற்ற துப்பாக்கி பிரிவும் தொடர்பில் தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. நொச்சியாகம பகுதியிலே ஸ்ரீதரன் அவர்கள் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஒரு தொலைக்காட்சி செவ்வியில் கூட அதனை குறிப்பிட்டிருந்தார். தன் மீது துப்பாக்கி பிரிவு மேற்கொள்ளப்பட்டவர் கூட வந்திருந்தார்கள் என்று. ஆனால் ஸ்ரீதரனுக்கும் சந்திரகுமாருக்கும் என்ன விவகாரம்? ஸ்ரீதரன் உதயராசாவோடு இந்த குற்றச்சாட்டு, சந்திரகுமாரோட என்ன குற்றச்சாட்டு என்கின்ற போது இப்போது பாருங்கள், ஸ்ரீதரன் அந்த போராட்டம், அதாவது கிவுலோயா போராட்டத்துக்கு செல்லுகின்றார் வவுனியா பகுதிக்கு. ஆனால் அவர் முன்வரிசைக்கு செல்லவில்லை. ஆனால் இந்த உதயராசாவை பார்த்தீர்கள் என்றால் சாணக்கியன், சுமந்திரன் அந்த அந்த அணியோடு அவர் அருகாகவே வருகின்றார், அவர்களோடு ஒன்றாகவே வருகின்றார். ஒருவேளை வருகின்ற மாகாண சபைக்கு அவரோட கூட்டுக்கள் இருந்ததோ தெரியாது. ஆனாலும் கூட இப்போது ஸ்ரீதரன் என்ன பேசினார் என்று பாருங்கள். அப்ப சந்திரகுமார் நீங்க பாத நாங்க புரிஞ்சுக்கிறது நீங்க அவன் உறுதியை திருப்பி வேணா போலாம். போராடுவோம் போராடுவோம் சந்திரகுமார் செல்வம் அடைக்கலனோடு தான் அவர் மிகவும் பேசக்கூடிய இந்த காணொலி கிடைக்கப்பட்டிருக்கிறது.